நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். PCF வழங்கும் இதயம் தொட்ட இசையான நிகழ்ச்சியில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 man ஆர்மி மாதிரி சும்மா பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க 5 பேர். ஆரம்பத்தில் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாடல்கள் ராஜா சார் கம்போசிஷனில். ஆனால் நீங்கள் பாட போகிற பாடல்களில் எதனால உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்கா அப்படின்றத சொல்லிவிட்டு அந்த பாட்டு நீங்கள் பாடணும். வில் ஸ்டார்ட் வித் ஸ்ரீமதுமிதா. உங்களுக்கு பிடிச்ச பாடல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய், எனக்கு இங்கே இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லணும்னா ராஜா அப்படிங்கிறது தோஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் ஆல்ஃபபெட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூசிக். ஏன்னா அவர் இஸ் ஆர் கிங் ஆஃப் மியூசிக். நமக்கு எல்லாம் ஒரு காட் மாதிரி, ரொம்ப பிடிச்ச ஒரு கம்போசர், ஒரு ஹியூமன் பீயிங் எல்லாமே. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் நான் முதல்ல பாட வேண்டிய பாட்டு, நான் அவரோட இசையில் பாடிய பாட்டு மாதா உன் கோவிலில் அப்படின்னு பாலா சாரோட படத்தில் நான் பாடின பாட்டு, நான் கடவுள் படத்தில். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். ராஜா சார் நீங்கள் பாடின முதல் பாட்டு இது ஆல்ரெடி ஒரு கம்போஸ் பண்ணி வந்த பாட்டு, அச்சாணி படத்தில் வந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடினவங்க என்னோட மானசீக தெய்வம் ஜானகி அம்மா. ஸோ மறுபடியும் இந்த பாடலை அந்த சீக்வென்ஸ், அந்த படத்தில் இந்த பாட்டு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன ஆனர்னா டு ஹவ் கால் மீ டு ரீடூ ஆர் டு ரீஒர்க் something that she did itself is an honor. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தையோ இல்லை ஷோஸ்லேயோ அவங்க பாடல்களை ரொம்ப விரும்பி பாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி. ஸோ அண்ட் அந்த பாட்டு வந்தப்புறம் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டில் நர்வஸ். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க பாடின பாட்டு could I match up, but நான் சாரை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அவர் ஓகே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ரெக்கார்டிங்க்கு அப்புறம். அதுவே எனக்கு 100 மார்க்ஸ் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பீப்புள் செட் இட்ஸ் ஸோ, நீங்கள் இந்த பாடலை பாடி கேட்கும்போது we were actually taken back to ஜானகி அம்மா அப்படின்னு சொல்கிறச்சே it was heart warming. So let's listen to the song. Definitely. மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னை தான், தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன், மாதா மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னை தான், தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன், மாதா மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலில் மணி வாசலை இங்கு மூடுதல் முறையோ, மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். இந்த மாதிரி அப்படியே கம்பார்ட்மெண்ட் மாதிரி கோட்டு போயிட்டே இருக்கலாம் அவரோட பாடலுக்கு. நெக்ஸ்ட் வி கோ டு பிரசன்னா. பிரசன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? ராஜா சார் ஃபோட்டோவில் பார்க்கும்போதே இங்கே லைட்டாக டென்ஷனாக இருக்குது. பிகாஸ் ஐ வாஸ் ரியலி இன்டிமிடேட்டட் பை ஹிஸ் ப்ரெசன்ஸ் வென் ஐ வாஸ் சிங்கிங் ஜஸ்ட் பிஃபோர் ஹிம். ரொம்ப பக்கத்தில் நின்றுருந்தார். அவர்கிட்ட பாடும்போது ஒரு சின்ன சங்கதி கூட என்னால் பாட முடியல. இப்போ திருப்பி அப்படி பார்த்தாலே கொஞ்சம் பதறுது. முடிஞ்ச வரைக்கும் அங்கே பார்க்காதீங்க. யா தட்ஸ் வாட். பட் ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி. ஸோ என்னோடய காலேஜ் டேஸில் நான் நிறையா காம்படிஷன்ஸில் சரி, அந்த டைமில் நான் ரொம்ப ருசித்து கேட்ட பாடலில் அன்பே வாரிகளே கிளிப்பேச்சு காக்குவா ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு. பிகாஸ் அதில் ஒரு விஷயம் இருக்குது.
யூஸ்வலாக வந்து சிங்கர்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் பாட வைக்கும்போது ஃபீல் பார்த்தால கொஞ்சம் இன்னும் அழுகிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் பேத்தோஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் சேட் அது வேணும்னு கேட்பாங்க. பட் ராஜா சார் மட்டும்தான் வயலின்ஸ் எல்லாம் அழுக வச்சார். இன்ஸ்ட்ருமெண்ட்டே அழுக வச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ராஜா சார் தான். அந்த பாட்டில் கேட்கும்போது அந்த வயலின்லாம் பாட்டு பேக்கிங் பிஜிஎம்மில் ஒவ்வொரு ஃப்ரேஸஸும் பார் பை பாராக அப்படியே அழுகும். அப்படி வெயிட்டான ஒரு வாய்ஸ், அந்த ஃபீல் எல்லாமே இருக்குது. ஸோ அவரது வந்து அதுக்கு மட்டும்தான், அது வைரம்னா வைரம் தான், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர், கம்போசர் அப்படின்னு சொல்கிறதுக்கான யோகிதை எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டும் என்று ஏங்கினே நாள்தோறும் முள்ளின் மீது தூங்கினே அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனம் ஏந்தானோ மின்னலென மின்னிவிட்டு கண்மறைவாய் சென்று விட்ட மாயம் ஏந்தானோ உன்னால் வந்த காதல் உன்னால் தானே வாழும் என்னை நீங்கி போனால் உன்னை சேரும் பாவம் எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ உன் இதயமே அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே. மீரா வருவாயா கண்ணன் கேட்கிறான் மாலை மலசோலை நதியோடு நடந்து அன்பே வாருகிலே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லை, அதாவது இந்த லிங்க் இருக்கு, பாடாமல் இருக்க முடியாது. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், முடியல. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த 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 சப்ஜெக்டை பற்றி பேசும்போது எப்படி ராஜா சார் வந்து நம்ம எப்படி அதில் மயங்கி விழுந்திருக்கோமோ அந்த மாதிரி ராஜா சார் வந்து எம்எஸ்வி அவருடைய இசையில் மயங்கி அவரும் நம்மள மாதிரியே வளர்ந்து டிராவல் பண்ணி வந்தவர். எல்லாரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் டிரான்சிஷன் வந்து எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் இருந்தது டெஃபினட்டா. ஆனால் இவர் எப்படி அங்கேருந்து டோட்டலாக இப்படி மாறினார் அப்படின்னு நினைக்க கூட முடியாத ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்மிஷன். டெஃபினட்டா. யா, தேங்க்யூ ஸோ மச் சொன்னா. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடும்போது அப்பப்போ நாங்களே எங்களை கிள்ளிக்கிட்டு இன்னும் 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 கொஞ்சம் கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது தெரியுமா, அதுக்கு எண்டே கிடையாது. வேல்முருகன், உங்களோட ஸ்டைல் வந்து ஃபோக்கு தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஃபோக் இல்லாமல் ஒரு மெலடி உங்கள் வாயில் நீங்கள் பாடணும். உங்கள் குரல் நான் அதை கேட்கணும். ராஜா சாரோட கம்போசிஷனில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ராஜா சார் அவருடைய பாடல்களில் வந்து கேட்குறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே உண்மையிலேயே அந்த பிறவி ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாக வாழறதுக்கு ராஜா சாருடைய பாடல்களும் முக்கியம் அப்படிம்பாங்க. அவருடைய பாடல்னாக்க எனக்கு இம்ப்ரெஷன், அதாவது நான் கிராமிய பாடலுங்கிறதுனால அம்மாவை பற்றி நிறைய பாடல் பாடுவேன். நானாக நிறையா பாடல்கள்லாம் பாடிட்டு இருப்பேன். அதனால் அவருடைய பாடல் அம்மாவை பற்றி பார்த்து காரணமாக இருந்தது அவருடைய அம்மா பாடல்கள் நிறைய படத்தில் வந்து தான். அதில் ராமராஜன் சார் படத்தில் வந்த என்னை விட்டு போகாதே அந்த படத்துலேருந்து பொண்ணை போல அத்தா. பியூட்டிஃபுல்.
பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரைத்தான் பார்த்தான். சொல்லி சொல்லி ஆறாது, சொன்னா துயர் தீராது. சொல்லி சொல்லி ஆறாது, சொன்னா துயர் தீராது. பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாட, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரைத்தான் பார்த்தா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பான். ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பான். தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவன் நொந்ததில்லை. கந்தல் துணி கட்டுனாலும் கண் கலங்க பார்த்ததில்லை. பொண்ண கேக்கும் வாயில் ஒரு சேல கேட்டாத்தா, நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா. பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரைத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது, சொன்னா துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது, சொன்னா துயர் தீராது. பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரைத்தான் பார்த்தா. இதில் வந்து ஹைலைட் என்னென்னா ராஜேஷோட வாய்ஸ். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஹாண்டிங் வாய்ஸ் வந்து எஸ்பெஷலி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நிறைய மியூசிக் பாடியிருக்காங்க. பட் ராஜேஸ்வரோட வாய்ஸ் வந்து எப்படி அவரோட கம்போசிஷன் ரொம்ப யூனிக், அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக். அது எப்படின்னா அவர் சூஸ் பண்ணுற பாடல் எல்லா பாடலுமே அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக போய் சிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்கிரண் சாருக்கு பாடியிருக்காரு, நாசர் சாருக்கு பாடியிருக்காரு, எல்லாருக்குமே அப்படி பர்ஃபெக்ட் ஃபிட் அது. இன்ஃபேக்ட் நாசர் சாரோட பாட்டு வந்து ஜென்ரல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், அப்படி நாசர் சார் பாடுற மாதிரியே இருக்கும், டிப்பிக்கல். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கேப்டிவேட்டிங் வாய்ஸ் அவரோடது. திரு முகேஷ் அவர்கள், நான் வந்து இன்றைக்கி ஒரு மேடை பாடகனாக இருந்து தான் இன்றைக்கி பின்னணி பாடகனாக வந்திருக்கேன். அந்த வகையில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் வந்து பழைய பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே போல் எனக்கு எப்படி பழைய பாட்டு மேலே உயிர் அதிகமோ அதே போல் தான் எனக்கு இசைஞானி அவர்களோட இசையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேடை நிகழ்ச்சிகளில் நான் ரொம்ப அதிகமாக பழைய பாடல் மாதிரியே இசைஞானி அவர்களுடைய பாட்டையும் நான் ரொம்ப விரும்பி பாடுவேன். நம்ம டிஎம்எஸ் ஐயாவுடைய பாட்டை கேட்டிருப்போம். அவருடைய பாட்டு பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே ஒரு கம்பீரமாக இருக்கும். அச்சம் என்பது மடமையிடா பாட்டு கேட்டாலும் எப்படி ஒரு வீரமாக இருக்கும், அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கம்பீரம் குரல் அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப முதல்ல சொல்லணுன்னா மலேசியா வாசவன் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில். ஏன்னா அவர் பாடின எவ்வளோ பாட்டு, ஒரு தென்றல் புயலாகியா இருக்கட்டும், இல்லை கோடைகால காற்றை அப்படியே ஆப்போசிட்டாக மெலடியும் பாடியிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா கடல் மீன்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா என்றென்றும் ஆனந்தமே, என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே, இப்படி ஒரு வெஸ்டர்ன் ஜானரும் பாடியிருக்காரு. அதே மாதிரி ஒரு காமெடியாக பாட சொன்னாலும் வந்துருச்சே ஆசையில் ஓடி வந்தேன், இந்த மாதிரி இசைஞானி அவர்கள் வந்து ஒரு சிங்கரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுலேயும் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் குறிப்பாக மலேசியாவான் சார் பற்றி சொல்லணும்னா அவருக்கு எல்லா ஜானருமே பாடுற அளவுக்கு அவர் ஒவ்வொரு ஜானரும் பாடி எல்லாத்துக்குமே அவர் சக்ஸஸும் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த பாட்டை வந்து ஏன் பிடிக்கும்னா அந்த சோகம் வந்து அவ்வளோ அழகாக அவர் மலேசியா வாசவன் சார் கொடுத்துருப்பார். ஒரு 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 கம்பீர குரலில் ஒரு மென்மையான குரலை கொண்டு வந்திருப்பார். ஸோ அதனால் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ராஜா சார் ரெக்கார்டிங் போது அவர் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு நோட்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே சிங்கர்ஸோட பேரும் எழுதுவார். நாட் மெனி கம்போசர்ஸ் டூ திஸ் ஆக்சுவலி. இதாவது என் கண் படம் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு பாட்டு இப்படி தான் சவுண்ட் பண்ணுன்றதை வந்து அது அவர் எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கேட்டு இவங்க பாடினா நல்லா இருக்கும்ன்ற அந்த குரலையும் அவர் மைண்டில் ஃப்ரேம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு. ஆமாம், உண்மை. அது நான் என் கண்ணால் பார்த்து நிறைய சாங்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த சிங்கர்ஸோட பேர் எழுதுவார் மேலே.
இவங்க தான் பாடணுன்ட்டு. ஆமாம், அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா நம்ம இப்போ ஜேசஸ் சாருக்கு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற கம்போசிங் பார்த்தீங்கன்னா, முத்துமணி சுடரேவா முல்லை மலர்ச்சரமேவா கண்ணுரங்க நேரமானதே. இப்போ அன்பே வா அருகிலே பாட்டு நம்ம கூட கேட்டோம். அதே எஸ்பிபி சார் பாடினார்னா அவருக்கு எப்படி அவரோட சங்கதிலாம் எப்படி இருக்கும்? அரபோ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தேங்கா இந்த மாதிரி ஏதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மாதிரி நம்ம மலேசியா வாசவன் சாருக்கு அந்த மாதிரி ஒரு நிறைய வித்தியாசமான பாட்டெலாம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி மட்டும் இல்லாமல் மலேசியா வாசவன் சாரை பற்றியும் பேசுகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து எனக்கு ஒரு பேசுகிற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. பாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே, பாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே, வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே, தெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட, வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. ஆகாயமே எந்தன் கையில் ஊஞ்சல்லாடுதோ, பூமேகமே எந்தன் கன்னம் தொட்டு போகுதோ, சோகம் போகும் உன் கண்கள் போதும், சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது வழியும் தெரிந்தது. வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே, தெருவெங்கும் பொடி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட, வாவா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே. ஃபேண்டாஸ்டிக் முகேஷ். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்யா, நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து எல்லாரும் பாடுறதையும் ரசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்ட உடனே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அவரோட கம்போசிஷன்லேயே அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு பாட்டு. Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு அதிலோர் உறவு, அருகே இருந்து தவிக்கும் மனது. Senorita, I love you, my sweetheart, you love me. ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள், நான் என்றும் காடுகின்ற பாவை வண்ணங்கள், ஆனந்தம் ஒன்றல்ல ஆரம்பம் நின்றல்ல, எங்கெங்கோ செல்லுதே நெஞ்சை கிள்ளுதே, அங்கே அங்கங்கே பாவென்னும் அங்கங்கள். Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு அருகே உறவு, அருகே இருந்து தவிக்கும் மனது. Senorita, I love you, my sweetheart, you love me. Pa 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 la 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 la, hey hey hey, su 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 su.